வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எஸ்பிஐ கிளர்க் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துருவோமா? டேரெக்டாக எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் 2026ன்னு நான் சர்ச் பண்ணிட்டேன் கூகுளில். ஃபர்ஸ்ட் ஒன்னே கரண்ட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது 11th இன்னைக்கு வந்திருக்கு. இதில் ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த இதை மட்டும் சொல்லிடலாமா, ஒரு ப்ரீஃபு? இதில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீ 11th ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட், அதாவது ஆகஸ்ட் ஃபுல்லாக இனிமே இருக்கிறது ஃபுல்லாக இருக்குது. ப்ரிலிம்ஸ் வில் பி கண்டக்டட் டென்டேட்டிவ்லி இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர், அடுத்த மாதமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் மெயின்ஸ் வில் பி இன் நவம்பர். சென்னைக்கு 267 எஸ்சி, 14 எஸ்டி, 380 ஓபிசி, இடபிள்யூஎஸ் 141, ஜென்ரல் 608, மொத்தம் 1410 வேகன்சிஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு நான் மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு வேகன்சிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன்று டிக்ளரேஷன் வந்துட்டு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் இதுக்கெல்லாம். அது வந்துட்டு 7th பேஜில் இருக்கு. ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன். இது இதை வந்துட்டு நீங்கள் எழுதணும். அப்படியே எழுதி இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறேன். போமா, அப்ளை ஆன்லைன், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் இங்கே நேம் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், தென் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம், அதுக்கடுத்து லாஸ்ட் நேம் இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல் கொடுத்துக்கோங்க. தென் ஃபுல் நேம் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். அதுக்கடுத்து மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அகெயின் கன்ஃபார்ம் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் மேண்டேட்ரி இல்லை. மெயில் ஐடி சேம் திங். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் மெயில் ஐடி மட்டும் டைப் பண்ணிட்டு டொமைன் செலக்ட் பண்ணணும் இந்த இதில். அடுத்ததாக வந்துட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடியில் வந்துட்டு ஃபுல்லாக மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், @gmail.com அப்படின்னு சொல்லி எந்த டொமைன் வச்சுட்டு அடுத்து செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணியாச்சுங்க. ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சருக்கு நம்ம அப்லோட் ட்ரை பண்ண உடனே கரப்டட் ஃபைல்னு பிரச்சனை வந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, எகைன் அண்ட் அகைன் ட்ரை அகைன் வரவும் அதையே கொடுத்துட்டேன். சிக்னேச்சருக்கு சேம் அதே இஷ்யூ தான் வந்துச்சு, ஆனால் அப்லோட் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் வரல. அடுத்தது சர்க்கிளில் நம்ம என்ன சென்னை கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்கலி தமிழ்நாடு தான். லோக்கல் லாங்குவேஜ் அகைன் தமிழ்நாடு. அடுத்தது ஃபார் அலாட்மெண்ட் இஃப் செலக்டட், இதெல்லாம் எல்லாம் டிசேபிளாக தான் ஆயிருக்கு. சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸுங்கிறது. Do you have 10th or 12th standard mark sheet certificate evidencing having studied specified opted local language? Yes. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் தமிழ் படிக்கலை, வேறு எதுவும் மீடியம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோ தான் கொடுத்தாகணும். அட் லாஸ்ட் எனிவேஸ் வந்துட்டு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சிக்கு அதாவது சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேட்டகரி ஓகே, இதில் எதுவும் இல்லை பெருசாக. சப்காஸ்ட்டுங்கிறதெல்லாம் இங்கெல்லாம் எதுவும் கேட்கல. ஜென்ரல் கொடுக்கவும் இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி கொடுத்தீங்கன்னா கேட்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இடபிள்யூஎஸ்க்கு இங்கே கொடுத்துருக்கு. இடபிள்யூஎஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் த டைம் இன் பொசஷன் அண்ட் ஆர் வில் ப்ரொடியூஸ் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர் யுவர் ட்ரெயின்ட் அப்ரெண்டிஸ் ஆஃப் எஸ்பிஐ, இன்கேஸ் நீங்கள் ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அது கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டைம் பீரியட் ஆஃப் அப்ரெண்டிஷிப், எவ்வளோ நாள், எவ்வளோ மாதம், எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, அதே மாதிரி ஹெச்ஆர்எம் சைடு கேட்டிருக்காங்க. அடுத்து ஆர் யூ பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் அபவ், எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க.
ஒன்று இதெல்லாம் கொடுக்கும்போது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாமே டிசேபிள் ஆயிடுச்சு, எதுவும் இல்லைங்க ஒன்றாங்க. அடுத்தது ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட் அண்டர், அதுவும் நான் இங்கே நோ கொடுத்துட்றேன். உங்களுக்கு இன்கேஸ் எதுவும் எஸ் இருந்துச்சுன்னா எஸ் நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து ரிலிஜியன் டு விச் யூ பிலாங் ஹிந்து, டு யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி, ஹிந்துங்கிறதுனால நான் வந்துட்டு நோன் கொடுத்துட்றேன். அடுத்து ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் அண்டர் விடோ டிவோர்ஸ்டு விமன், இன்கேஸ் வந்துட்டு விதவை இல்லைன்னா வந்துட்டு திருமண முறிவு ஆன பெண்கள் இல்லைன்னா வந்துட்டு விமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ்மேன், இது எப்பயுமே கேட்கறது தாங்க. ஆர் யூ டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆல்ரெடி சர்வீஸ்ல இருந்து இருந்திருக்கீங்களா, அதாவது ஆர்மிலேயோ இல்லை சாரி ஆர்மியில் இன்கேஸ் எதுவும் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் இல்லை வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது இங்கே ஆர் யூ டிபெண்ட் ஆஃப் சர்வீஸ்மேன் கில்ட் இன் ஆக்ஷன், நம்ம குடும்பத்தில் அதாவது நம்ம அப்பா அந்த மாதிரி இருந்தவங்க யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா, கில்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னா அதான் சர்வீஸ்மேனாக இருந்து ஆர்மியில் இருந்து அந்த மாதிரி இறந்துருந்தாங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஆர் யூ ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ இந்த கிளரிக்கல் கேடர், இன்கேஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுங்க. மோஸ்ட்லி நோன் கொடுத்துருங்க, ஏன்னா எஸ்பிஐலே வேலை பார்த்துட்டு மறுபடியும் எஸ்பிஐ கிளரிக்கலுக்கு எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஹவ் யூ ஏர்லியர் எம்ப்ளாய்டு இன் ஸ்டேட் பேங்க், பண்ணியிருந்தீங்கன்னா எஸ், வேலை பண்ணிட்டு ரிசைன் பண்ணியிருந்தா இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. இஸ் ஆர் அட்வர்ஸ் ரிப்போர்ட், ஏதாவது நம்ம குறை இந்த மாதிரி கேஸு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸ்டேட் டு விச் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் பிலாங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம் தாராளமாக. நான் இங்கே உள்ளது கொடுக்குறேன் என்னோட கேஸில். நான் மகாராஷ்டிராவும் பூனேவும் கொடுத்துட்டேன் எனக்கு. அடுத்து மகாராஷ்டிராவும் நான் எனக்கு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு எது வேணுமோ இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு எதுவும் பக்கம் அப்படின்னா வந்துட்டு ஈரோடுனா ஈரோடு, கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர், அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்டு சேம் திங். அதே மாதிரி இங்கே எகைன் வந்துட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு எங்கே பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்துட்டு இது இல்லை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நீங்கள் அந்த ஸ்டேட்லேயும் போய் எழுதலாம். ஸோ எகைன் நான் அங்கே கொடுத்தது இங்கேயும் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது ஐ இன்டென்ட் டு பிரிங் த ஃபாலோயிங் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அது மேண்டட்ரி. எது வேணுமோ மோஸ்ட்லி பேன் செலக்ட் பண்ணிக்கோங்க, பேன் கொடுத்து ஈஸியாக கொடுத்துடலாம். அடுத்தது கைண்ட்லி இண்டிகேட் த மீடியம், என்ன மீடியமில் வேணும், அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷா இல்லை ஹிந்தி அண்ட் இங்கிலீஷா, நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது டேட் ஆஃப் பர்த், என்னென்ன டீட்டெயில்ஸ், டே, மந்த், இயர். அடுத்து ஜெண்டர் என்னன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து டூ யூ ஹாவ் அ ட்வின் பிரதர், ரெட்டை பிறவிகள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட்டு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அன்மேரிட்னா அன்மேரிட், மேரிட்னா மேரிட் கொடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் விடோ ஆர் டிவோர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் கன்சர்ன் டு ஆதார் வெரிஃபிகேஷன் எஸ் கொடுத்து தான் ஆகணும். ஃபாதர்ஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஃபாதரோட நேம் எல்லாம் கொடுத்துக்கோங்க. மதர்ஸ் நேம், ஸ்பவுஸ் நேம், அடுத்த அட்ரஸ். ஸோ அவ்வளோதான். அட் லாஸ்ட் சும்மா இது செலக்ட் பண்ணுறது தான், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸா இல்லை பெர்மனன்ட் அட்ரஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஸ்க்ரீன் போவோமா? ஸோ இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சுங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன். இதில் வந்துட்டு கிராஜுவேஷன் என்ன இருக்கோ, அப்பியர்ட் ஆர் பாஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷன் இருக்குது, அப்பியர்டாக இருந்தாலும் கொடுத்துருங்க. இன்னும் ரிசல்ட் வரல, பட் அப்பியர்டு அப்படின்னா அது கொடுத்துக்கோங்க. இங்கே பாஸ்ட்டுங்கிறனால இதை கொடுத்துட்றேன் நான். ஸோ அது ஃபுல்லாக என்ட்ரி பண்ணணும். அடுத்து வேறு எதுவும் இல்லை, இந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எதுவும் கேட்கவே இல்லை. அடுத்து ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங், இன்கேஸ் இப்போ எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
அது கொடுத்துக்கோங்க. அடுத்தது அதர் டீட்டெயில்ஸ் இது ஆல்ரெடி டிசேபிள் ஆயிருக்கும் ஜென்ரல் கொடுத்ததுனால. இன்கேஸ் நீங்கள் இதில் கொடுத்துருந்தீங்க, ஆதார் கேட்டகரியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெட்டர், இட் வில் பி யூஸ்ஃபுல். அடுத்து லாங்குவேஜஸ் நோனில் தமிழ் தமிழ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம லோக்கல் லாங்குவேஜ் இந்த கிளரிக்கல் இந்த அசோசியேட் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது தெரியணும். அடுத்ததான் வந்துட்டு இங்கிலீஷும் கொடுத்துக்கிறேன். அடுத்து அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ அடுத்த ஸ்க்ரீன் போவோமா? இப்போ முடிஞ்சது ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் முடிஞ்சோடனே ப்ரிவ்யூ கேட்டுச்சு. நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணியிருந்தோமோ எல்லாத்தையுமே அது ஒன்று செக் பண்ணிக்கங்க நல்லா தரவா. ஏன்னா அதில் எதுவும் எடிட் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன்ஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் எதுவும் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அது தேவையில்லாத பிரச்சனை, தலைவலி. அதுக்கு வந்துட்டு நீங்கள் முதல்லையே வந்துட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பொறுமையாக இருந்து பார்த்துக்கோங்க, அது நல்லது. அடுத்தது லாஸ்ட்டாக இது வந்துட்டு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ஆல்ரெடி எப்பயுமே பண்ணுறது தான். அது ஒன்று அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துட்டு 7th பேஜ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை ஒன்று ஹேண்ட் ரிட்டனில் எழுதி சைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செக்யூரிட்டி கோட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது பேமெண்ட்டு தான். ஸோ சிம்பிள். எல்லா ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கும் பண்ணுற மாதிரியே தான் முடிஞ்சுது. எல்லாம் டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சுக்குங்க, எதுவும் டிலே பண்ணி லாஸ்ட்டு நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட வேண்டாம். ஏன்னா எஸ்பிஐ ஜூனியர் அசோசியேட் கிளரிக்கல் அப்படின்னா வந்துட்டு நல்ல காம்படிஷன் இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டேங்கிறதுனால ஏதாவது ஸ்லோவாகும், நமக்கு தேவையில்லாமல் பதற்றம் வரும். அந்த பதற்றத்தெல்லாம் இப்பயே விட்டுடலாம், இப்பயே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி பார்ப்போம். அன்டில் தென், தேங்க்யூ.